ஹலோ மக்களே! ப்ரொமோ பார்த்தீங்களா? நான் ப்ரொமோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு லைவ் சரியா வரமாட்டேங்குது. ஏதோ நெட்டு ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். இவுங்க வந்து என்னது திவ்யா கணேஷ் வந்து எல்லார்கிட்டயும் ரூடா இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அது நேத்தே எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அந்த "வாய மூடு" அப்படின்னு சொன்ன இடத்துல, ஷட்டப்புன்னு சொன்ன இடத்துல, அந்த மைக்கு விஷயங்கள் வந்து அவங்கள ட்ரிகர் பண்ணிச்சு. என்னதான் அவங்க வந்து எத்தனை பேர் சுற்றி ட்ரிகர் பண்ணாலும் அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது தான் தலை பொறுப்பு அப்படின்னும்போது, தலை சும்மாவே ஆட்டிடியூடு காட்டும் அப்படின்னும்போது, அதை நம்ம பாரு சொல்லிட்டாங்களே பாசி ஆட்டிடியூட்னு. அது இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை பாரு கிட்ட மட்டும் இவங்க தனியாக காட்டினா தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் எப்போ பிளாஸ்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து ஓவராலாக எல்லாருக்குமே அது அஃபண்ட் ஆகிற வகையில் இவங்க காட்டுறாங்க. ஆனால் நான் சொன்னது யாருக்கும் உங்களுக்கு அரோரா அந்த கேள்வி கேட்டப்போ நீங்கள் ஷட்டப்புன்னு சொல்லாதீங்க, குவைட் ப்ளீஸ்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னும்போது ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். ஆனால் சொல்கிற விதங்கிறது அங்கே மாறுபடும் அப்படின்னும்போது அப்போது வந்து பிக் பாஸ் வந்து மைக்கை சரியாக போடுங்கன்னு வந்து திவ்யாவை சொன்னாங்க. அப்போ வந்து இது ஏற்கனவே அந்த கிச்சன் டாஸ்க்லேயும் அப்படி தான் நடந்தது. நீங்கள் செய்கிறது தப்புன்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். அப்பயுமே பாரு வந்துட்டு நாங்கள் தான் முதல்லேருந்து சொல்லிட்டுருக்கோம்ல ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ட்ரிகர் ஆச்சு. அந்த கிச்சன் சண்டை பஞ்சாயத்தில் வியானா ஸ்கூல் மாதிரி வாய் வந்து லிப்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கணுமா, விரல் வச்சுட்டு உட்காந்துருக்கணுமான்னு சொன்னதுன்னா, இப்பயுமே மைக் போடுங்க சரியாக போடுங்கன்னா, அந்த மைக் சரியாக போடுங்கன்றது நான் இந்த சீசனில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன். எல்லாருக்குமே பிக் பாஸ் சொல்லிகிட்டே தான் இருக்காரு. 1க்கு 2 வாட்டி ரிப்பீட்டடாக கூட சம்டைம்ஸ் சொல்லுவார். எப்படி திவாகருக்குலாம் நேற்று சொன்னாரோ அப்படி சொல்லுவார் அப்படின்னு சொல்லும்போது, என் எஃப்ஜேக்குமே நேற்று சொன்னாருன்னும் போது, நீங்கள் வெறும் திவாகருக்கு வரும்போது மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பாருவை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னா, பாரு திருப்பி பேசுகிறாங்கன்னா அது உங்கள் பர்சனல் பஞ்சாயத்து. அப்போது இந்த இடத்துல பிளாஸ்மா முன்னாடி நிற்கும் போது கேப்டன் சரியாக மைக் போடலைன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு விட்டுறணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வந்துட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் தப்பே செய்யலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து பாரு வந்து அவங்களுக்கு வாங்கின அடிக்கு அவங்க திருப்பி கொடுக்குறாங்க, மைக் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க எங்கேயும் அங்கே டிஸ்ரெஸ்பெக்டாக எதுவும் பேசலை. பாரு வார்த்தையை விட்டது நீங்கள் தான். அதை ஷட்டப்னு சொன்னதும் அந்த கை காமிச்ச விதமும் ஆக்ஷனும் வந்து அது சரியில்லை. அப்போ பாரு பிடிச்சிட்டாங்க. ரைட்டா? இதுக்கு அஃபண்ட் ஆன அரோரா வந்து நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னும் போது, உனக்கு நீ கரெக்டாக தான் இருக்கும், உனக்கு அஃபண்ட் ஆகலை, அஃபண்ட் ஆகாத, நீ அஃபண்ட் ஆகாத அது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்னதை மீன் பண்ணாலுமே அது அந்த இடத்துல எல்லாருக்குமே ரூடாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இது மட்டும் இல்லை நேற்று டாஸ்க்லேயுமே வந்து விக்ரம் லூசுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுபிக்ஷா கிட்டேயும் ஒரு வாட்டி ரூடாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி துஷார் வந்து போய் கேட்க போகும்போதும் அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னும் போது எல்லார்கிட்டையுமே அந்த ரூட்னஸை காட்டுறாங்க அப்படின்னும் போது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் திவ்யாவுக்கு டாலரன்ஸ் லெவல் கம்மி. அதை வந்து இன்னமும் பாரு வந்து ட்ரிகர் பண்ண அது வெளிக்கு வருதுன்னும் போது தான் நல்ல பொண்ணுன்னு ப்ரூஃப் பண்ண இவங்க பாரு சொன்ன மாதிரி தான், உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா டாஸ்கில் நல்ல பொண்ணுன்னு ப்ரூஃப் பண்ண வந்திருக்க மாதிரி நடந்துக்கிட்டா அப்போ நீங்கள் முதல்ல அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அந்த ஒரு எக்ஸிக்யூஷன் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஓன் பண்ணி தான் ஆகணுன்றதுல அப்போது மேனேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிற திவ்யா வந்து அந்த விஷயங்கள் வந்து ரிவோக் பண்ணப்பட்டு இருக்குது. விக்ரம் வந்து புது மேனேஜராக இருக்கார் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஏன்னா காலையில் ஒரு சிலர் தான் யூனிஃபார்மில் இருந்திருக்காங்க, அதில் விக்ரமாக இருந்திருக்காருன்னும் போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா விக்ரம்கான ஓட்டிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பாரு கீழே வந்துட்டாங்க அப்படின்னும் வருது. பாரு ஃபேன்ஸ் இது எப்படி எடுத்துக்குவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் அகெயின் பாரு எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா ஓட் பண்ணுங்கள். ஆனால் டீம் வந்து ஒன்று மட்டும் டிசைட் பண்ணிட்டாங்க, பாருவை எப்படியாவது வெளியே எடுக்கணும். அதனால தான் சீஃப் கெஸ்ட்டாக உள்ள வரவங்களையும் பாருவை அட்டாக் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதனால் விக்ரமை கேப்டனும் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது சபரியை வெளில அனுப்ப மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பாருக்கு கீழே தான் சபரி ஓட்டிங்கில் இருக்கார். ஆனாலுமே சபரியை தூக்கி விட்டுட்டு பாருவை கீழே இறக்கிறதுக்கான எல்லா பாலிடிக்ஸும் உள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கேட்டால் அந்த பொண்ணு இதுக்கு மேலே கஷ்டப்பட்டுட்டு கேமில் இருக்க வேணாம், வெளியில் வந்துடலாம். வந்துட்டு இவனுங்க எப்படி 2 மாதம் ஷோவை ஓட்டுறானுங்கன்னு பார்த்துட்டு திருப்பி வைல்டு கார்டு உள்ளே இருந்துச்சா அது இன்னும் செம்ம கெத்தாக இருக்கும். பட் ஆனால் டீம் என்ன டிசைட் பண்ணுவாங்களோ, பாரு இதுக்கப்புறம் கேம் எப்படி ப்ளே பண்ணுவாங்களோ தெரியாது. அந்த பொண்ணு மேலேயே ஷோ போனாலும் அந்த பொண்ணு மேலே நெகட்டிவாக மட்டுமே நீங்கள் கொண்டு போனதுனாலேயே வந்துட்டு அந்த பொண்ணு வெளில வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குன்னா பாரு ஃபேன்ஸ் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். ஆனால் அதே சமயத்தில் பெஞ்சை தேய்க்கிற விக்ரமெல்லாம் பாருவை முந்தினதுன்னு பார்த்தா செம்ம கடுப்பாது. அவனும் அந்த குரூப்பிசமில் நீயும் அந்த கூட்டுக்காலம் வாங்கிட்டானடா நம்மளுக்கு கோவமாக வருது. நேற்று நீங்கள் பார்க்கல 1 ஹவரில் காட்டவே இல்லை. விக்ரம் வந்து பார்வை எந்த இடத்துலையுமே ஸ்கோர் பண்ண விடலை. அதே மாதிரி பிரவீனும் ஸ்கோர் பண்ண விடலை. ஒஸ்ட் பிஹேவியர் திவ்யாவும் ஸ்கோர் பண்ண விடலை. அப்படின்னும் போது நீங்கள் நான் மட்டும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் எதிர்பார்த்து கூட்டுக்காலம் வாங்கிங்களா வந்து ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணு தனியாக நின்று அடிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவாக தெரியுதுன்னா உலகமே இப்படி தான் இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் பாருங்கள் அதே கூட்டுக்காலம் வாணித்தனத்தில் பிக் பாஸ் வந்து விக்ரம்கான ஹைலைட்டே பண்ணுறதையும் அப்படியே வந்து குரூப்பிசம் நடுவில் எஃப்ஜே இருந்தாலும் அவனுக்கான அந்த மியூசிக் டேலண்ட்டை வந்து நீ லிவிங் ஏரியாவில் பண்ணணும்னு சொன்னதும், ஆனால் லிவிங் ஏரியாவில் எப்போ பாருக்கான பஞ்சாயத்தை மட்டுமே 1 ஹவரில் காட்டுறதும் என்ன பார்ஷியாலிட்டி இது மேல் சாவனிசம் ஷோன்றதை திருப்பி ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ கைஸ்.